ஒரு அழகான இயற்கை எழில் மிகுந்த கிராமம். அங்கு ராமு கவிதா என்ற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலுடன் அன்பான இல்லற வாழ்வை நடத்தி வந்தனர். ராமு விவசாயம் செய்பவர், கவிதா அவருக்கு உதவி செய்பவர். ராமுவுடைய தோட்டத்தில் காய்கறி விவசாயம் செய்திருந்தனர். இருவரும் தோட்டத்தை நன்றாக கவனித்து கொண்டதனால் அமோகமான விளைச்சல் ஏற்பட்டிருந்தது. காய்கறிகள் அனைத்தும் விற்பனைக்கு தயாரான நிலையில் இருந்தன. விளைந்த காய்கறியை சந்தையில் சென்று விற்பனை செய்து அதில் வரும் வருவாய் மூலம் இருவரும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வந்தனர். அப்போது ஒரு நாள் காலை வேளையில் ராமு தோட்டத்திற்கு சென்று பார்க்கையில், ஐயோ, தோட்டத்தில் இருந்த காய்கறிகளை யாரோ திருடி விட்டார்களே. நாம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணாகிவிட்டது. ஏன், என்னாச்சுங்க? காய்கறிகளை யாரோ திருடி விட்டதாக ராமு கவிதாவிடம் கூறுகிறான். அப்போது கவிதா ராமுவிற்கு ஒரு யோசனை கூறுகிறாள். அதுபடி அன்று இரவு 2 பேரும் தோட்டத்திற்கு காவலிற்காக செல்கின்றனர். ஒரு திருடன் அங்கு காய்கறிகளை பறித்து மூட்டையில் கட்டி கொண்டிருக்கிறான். அவன் மூட்டை கட்டும் வரை அமைதியாக கவிதாவும் ராமுவும் இருந்தனர். அவன் மூட்டைகளில் அனைத்து காய்களையும் கட்டி கிளம்பும் பொழுது கூச்சலிட்டத் தொடங்கினர். ஐயோ, திருடன் 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 என்று ராமுவும் கவிதாவும் கற்றினர். ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வந்து திருடனை பிடித்து விட்டனர். இப்போது கவிதாவும் ராமுவும் சந்தோஷமடைந்தனர். காய்கறிகளை பறிக்க வேண்டிய ஆள் கூலி மிச்சம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டனர். மறுநாள் சந்தையில் சென்று காய்கறிகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்தனர்.